மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வில் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மீண்டும் வஞ்சித்துள்ளது. வரிப்பகிர்வில் வழக்கம் போல் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக நிதியை அள்ளி தந்துள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு குறைவான நிதியை ஒதுக்கி ஓரவஞ்சனை செய்திருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ஒன்றிய அரசு தனது வரி வருவாயில் கிடைக்கும் நிதியில் குறிப்பிட்ட பகுதியை மாநிலங்களுக்கு பிரித்து வழங்கி வருகிறது. நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கையை மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிதியை மாநிலங்கள் தனது வளர்ச்சி, மேம்பாடு மற்றும் நலத்திட்டங்கள் போன்ற பல்வேறு செலவினங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்நிலையில் பண்டிகை காலத்தையொட்டி அக்டோபர் 10ஆம் தேதி வழங்கவிருந்த நிதியை 10 நாட்களுக்கு முன்னதாகவே ஒன்றிய அரசு விடுவித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு குறைந்தபட்ச தொகையும் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்திற்கு அதிக தொகையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு உள்பட 28 மாநிலங்களுக்கு நிதி பகிர்வாக 1,10,603 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 4,144 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,219 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 7,976 கோடி ரூபாயும், மகாராஷ்டிராவுக்கு 6,418 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திற்கு 7,644 கோடி ரூபாய், ராஜஸ்தானுக்கு 6,123 கோடி ரூபாய், ஒடிசாவுக்கு 4,601 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவுக்கு 4,112 கோடி ரூபாயும், கேரளாவுக்கு 1,956 கோடி ரூபாயும் வழங்கியிருக்கிறது. வழக்கம் போல் வரிப்பகிர்வில் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதியை அள்ளித் தந்துள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு குறைவான நிதியை ஒதுக்கி ஓரவஞ்சனை செய்திருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.